இன்றைய செய்திகளின் தொகுப்பு. KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் அவர்கள் திருச்செங்கோடு வல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சியில் ஆட்டையாம்பட்டியிலிருந்து மங்களம் வழியாக செண்பக மாதேவி வழித்தடத்தில் பேருந்தை கொடியசைத்து துவக்க விழா. திருச்செங்கோடு ஒன்றியம் கருமாபுரம் ஊராட்சி குடித்தெரு 4வது வீதியில் AGAMT திட்டத்தின் கீழ் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை. திருச்செங்கோடு ஒன்றியம் சிறுமொலசி ஊராட்சியில் மொலசி சாலை முதல் சிறுமொலசி மயானம் வரை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை. திருச்செங்கோடு ஒன்றியம் சிறுமொலசி ஊராட்சி மேட்டுப்பாளையம் அருந்ததியர் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட சுகாதார வளாக திறந்து விழா. திருச்செங்கோடு ஒன்றியம் சிறுமொலசி ஊராட்சியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மொலசி சாலை முதல் வேட்டுவம்பாளையம் வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை. மல்லசமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டி ஊராட்சி கரட்டுப்பாளையம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அருகில் நடைபெற்ற ஸ்ரீ ஈசன் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழா. கோவை காலப்பட்டி ரோடு சித்ரா ஹாலில் நடைபெற்ற கோவை மாநகர மாவட்ட பொருளாளர் மகேஷ் அவர்களது மகள் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். KMDK மாநில கொள்கை பரப்பு செயலாளர் G அசோகன் அவர்களின் தலைமையில் தருமபுரி கொங்குநாடு கலைக்குழு வள்ளிக்கும்மியின் செயலாளர் ஷியாம்லா தேவி மணிவண்ணன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வஜ்ரவேல் அவர்கள் முன்னிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் மூங்கிலேரி என்னும் பகுதியில் கொங்குநாடு கலைக்குழு வள்ளிக்கும்மியின் புதிய வகுப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4.60 லட்சம் செலவில் புதுசத்திரம் கிழக்கு ஒன்றியம் புது வெள்ளாந்தேறு பகுதியில் மோட்டார் மற்றும் குழாயுடன் கூடிய புதிய ஆழ்துளை கிணறு அமைக்க நடைபெற்ற பூமி பூஜையில் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார். நாமக்கல் பரமத்தி வேலூர் கந்தசாமி கவுண்டர் கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். பிரதமர் மோடியுடன் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் சந்திப்பு. பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று இரவு 7 மணிக்குள் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய ராணுவம் தாக்கினால் அணு ஆயுதம் உள்ளிட்ட முழு பலத்தையும் பயன்படுத்தி பதிலடி தரப்படும். ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி அடாவடி பேச்சு. சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானத்தில் பாதுகாப்பு படையினர் திடீர் சோதனை. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகள் 6 பேர் விமானத்தில் பயணித்திருக்கலாம் என சந்தேகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.